அதுக்கு தானே வச்சிருக்கேன். எங்களுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா போனா போதும். உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். முதல்ல மீட்டர் போடு, அப்புறம் அங்க வந்து அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு தயார் பண்ணக்கூடாது. உட்காருங்க. பணம் கொடுங்கம்மா. சில்லறை இல்ல, அப்புறம் வாங்கிக்க. என்னது கடனை? வண்டிக்கு பெட்ரோல் உங்க பாட்டனா போடுவான். ஏய் சும்மா பேசாத. மீட்டர் சார்ஜ் எவ்வளவு? 360. 360 தானே, கொஞ்சம் இரு. இந்த 2 தேங்காய் முடி 2 ரூபாய், 2 வாழைப்பழம் 50 பைசா, 2 50. எத்தனை பக்கம் ஒரு 15 பைசா வச்சுக்கலாமா? 2 65. மீதி எவ்வளவு? என்ன மீதிக்கிற சொல்லு. 95 பைசா. அதுக்கு இந்த கோயில் பிரசாதம், இதுக்கு விலையே கிடையாது, வச்சுக்க. மீட்டர் சார்ஜ் கேட்டா தேங்காய் முடியா கொடுக்கற உன்ன? ஐயோ அம்மா, ஆட்டோக்காரன் கையை பிடிச்சு இழுக்கறாமா. வலிக்குதுமா. முதல்ல பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கையை விடுடா வாலு பயலே. காலையில 10 இட்லி சாப்பிட்டு போனியே, அதுக்கு முதல்ல நீ பணத்தை கொடு, அப்புறமா மீட்டர் பணத்தை அவ கொடுப்பா. தெரியுமே, நீ எப்பவுமே உன் பொண்ணு கட்சிதான். அம்மா எப்பவும் கட்சிதான். மை டியர் காட், வே வே வே. அது என்ன டாக்டர், ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வேன்னு கத்திக்கினே இருக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? டு யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ ஃபியூ இங்கிலீஷ். தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ்ல சொல்றியா? அதாவது, என் அருமை கடவுளே, சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு அர்த்தம். என்ன சீட்டாடுறது கூட ஆண்ட வழி விடுவான்? Shut up your nasty mouth, say. After all, you are a servant. முதல்ல சீட்டை போட்டு பேசியா. Say this shot in fire. You want a? எனக்கு அதான் தேவை. அநேகமா டாக்டர் ஃபுல்ல தான் இருப்பாரு. இது அடிச்சு என்ன பிரயோஜனம்? 1000 அடிங்க. மை டியர் செல்லப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏன் டாக்டர், சீட்டாட்டத்துல இதுவரைக்கும் எவ்வளவு தோத்திருப்பீங்க? lakhs and lakhs and box of boxes. விட்டா என்ன, பின்னால எல்லாம் உங்களை தானே சேர போகுது. இருங்க, எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா பொண்ணுக்கு அப்பா, நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாச்சே. அதனால தானே உன் மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பையே கொடுத்திருக்கேன். கொஞ்சம் இருங்க சார், நான் இன்னைக்கு தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு சார். இன்னைக்கே எம்டி கைது வாங்கி உடனே டெஸ்பேட் அனுப்பிச்சாகணும், ரொம்ப முக்கியம். இது அதை விட முக்கியமான வேலை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க உட்காருங்க. சார் உணர்ச்சி வசப்படாதீங்க. அடப்பா, என்ன கோச்சு என்ன சார் பண்றது? உள்ள நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சார். ஆமாமா. அதை ஏன் என் மேல விட்டு எறிஞ்ச? நீ எங்க நின்ன? திமிரா அரைஞ்சன பல்லுகளெல்லாம் கூட்டி போயிரும், ஜாக்கிரதை. எங்க அட பாக்கலாம்.
ஐயோ. சீ. ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கா? மயிலாப்பூரா? மாம்பழமா? கோடம்பாக்கமா? மெட்ராஸ்ல ஒரு இடம் கூட இல்ல. இத பாரு, எங்கே போகணும்னு நான் யாரையும் அபசகனமா கேட்கறது இல்ல, நீயே சொல்லு. அடையாருக்கு போகணும். இத முதலே சொல்லி தொலைச்சா என்ன? அப்படி நிறுத்திக்க. எவ்வளவு ஆச்சு? 5.60. சுவர் மீட்டரா? அந்த பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. சில்லறை இல்லையே. என்கிட்டே சில்லறை இல்ல. மீதி நீயே வச்சுக்க. நான் என்ன பிச்சைக்காரனா? இந்தா இத நீயே வச்சுக்க. அப்ப நான் மட்டும் பிச்சைக்காரியா? அது நமக்கு தெரியாதுமா. சாந்தி, சாந்தி. அண்ணா, என்னண்ணா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு 1ஆம் தேதி, எல்லாரும் சம்பளம் வாங்குற நாள். கடையை வேற திறந்துட்டாங்க. அவன் குடியரசன் ஆகி ஆட்டோல ஏறி உட்கார்ந்துகிட்டு கால மேல காலை போட்டுக்கிட்டு அழும்பு பண்ணுவானுங்க. நான் அவங்கள உதைக்க வேண்டி வரும். எதுக்காக வீண் வம்புன்னு இன்னைக்கு ஒரு நாளாவது தங்கச்சி கையால சூடா சாப்பிடலாம்னு ஓடி வந்துட்டேன். இந்தாண்ணா என் சம்பள பணம். 150 ரூபாய் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. மாசா மாசம் அவன் கொடுக்கிற சம்பளத்தை டான் என் கையில கொடுத்து கொடுத்துற. பஸ் பாஸ் 15 ரூபாய், காய்கறிக்காரனுக்கு 25 சில்லற, மளிகை சாமா 50 சொச்சம், பால்காரனுக்கு 30 37, வீட்டு வாடகை 75. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா அதை வீட்டு செலவுக்கு வச்சுக்க. சரியா? மாசம் மாசம் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கி அப்புறம் கொடுக்கணுமா? அதை நீயே கொடுத்துட கூடாதாக்கும். இந்த வீட்டுல உனக்கு தெரியாம எந்த சின்ன விஷயமும் நடக்க கூடாது. அந்த ஒரு மரியாதைக்குதான். அந்த மரியாதை இந்த அண்ணன் கிட்ட என் தங்கச்சிக்கு எப்பவும் இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி சரி, குளிச்சு சாப்பிடவா? ஏன் குளிக்கலன்னா சாப்பாடு போட மாட்டியா? சுத்தம் சோறு போடும். நீயா எனக்கு சோறு போடணும்? வாண்ணா. என்ன சார் வேணும்? உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கொடு. என்ன கிண்டலா? ஜென்ஸ் ஐட்டம்லாம் அங்க இருக்கு. எனக்கு லேடிஸ் ஐட்டம் தான் வேணும். என்ன வேணும்? என்ன இருக்கு? சாரீஸ், ப்ளவுஸ் பீசஸ், பெட்டிகோட்ஸ், அப்புறம் பிரா. அதான் வேணும். ஸ்டாக் இல்ல. எப்போ வரும்? வராது. ஓஹோ, சரி வரேன். ஆட்டோ, இங்க வா. மாமா, இன்னைக்கு என்ன வம்பளக்கலான்னு பாக்குற? ஆமா, கால் சுணுக்கலாம் சரியா போச்சா? அன்னைக்கு போன இடத்துக்கு தானே போகணும். ஆமா, எங்க வீட்டு போ. உங்க வீடு எதுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? செல்லப்பா வீடு தெரியாதா? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஏன், அவர் ஏதாவது தர்மசத்திரம் கட்டியிருக்காரா? இல்ல அனாதை இல்லம்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கட்டியிருக்காரு. ஓஹோ, நீ அங்கிருந்து அவரையா? ஐயோ, பின்ன அங்க போக போறியா? பார்த்தா அப்படி தெரியுது. Sir, will you please tell me how to go to Besant Nagar? Go straight, take a right turn, again on to your left. That will lead to you Besant Nagar. Thank you. May I go please? இங்கிலீஷ்லாம் பேசுற? எத்தனாவது படிச்சிருக்க? 15வது. அப்படின்னா BSc. ஓஹோ, நீ ஆட்டோ ஓட்டுற? பேயா அலைஞ்சேன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல, அதனால வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன். நானும் உன்ன மாதிரி தாயா, வயிற்று பழப்புக்காக வீட்டு வேலை செய்யறேன்.
ஆமா, உன் பேர் என்ன? ராஜா. ஐ, என் பேர் ராணி. ஆஹா, அம்மா ராணி, அந்த பக்கமா போய் ஏறிக்கீங்க. போங்க. இந்த வீடு தான். நிறுத்துக்க. இதான் உங்க வீடா? ஆமா, இந்த வீட்டுல தான் நான் வேலை செய்யறேன். ஆமா, பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ஆட்டோ நிக்கிற இடத்துல. அது எங்க இருக்கு? ஸ்டாண்ட்ல. 4:40 5 ரூபாய் வச்சுக்க. என்ன விளையாடுறியா? விளையாடுறேனா? நானும் விளையாண்டிய. அன்னைக்கு உனக்கு 60 பைசா பாக்கி கொடுக்கணும்ல, வச்சுக்க. கடன் தீர்ந்து போச்சு. இது தீர்ற கடனா தெரியலையே. வரேன். நீ யாராம? என்ன ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்க? இந்த வீடு அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டை வாங்க போறியா? சும்மா ஒரு ஆசை. ஆசையா? வீட்டு மேலடா. ஏய், போற ஆள் மேல இல்ல ராமு. ஏய், ஆனா ஒண்ணு மட்டும் சீரியஸா சொல்றேன், முதல் வேலைய கட் பண்ணு. இல்ல லவ் வேலடா, மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. பட்டுமா? ஏய், அப்பப்போ கொஞ்சம் வேலையும் கவனிச்சுக்கடா. சரிடா, நீ போடா. அடைஞ்சல். அன்னைக்கு நான் கேட்டேனே, அந்த சைஸ் பிரா வந்துருச்சா? இல்ல. எப்போ வரும்? தெரியாது. கேட்டு சொல்லுங்களேன். யார? உங்க மனசு. அனாவசியமா பேசாதீங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றது கூட தப்பா? லவ்வா? நான்சென்ஸ். இட்ஸ் சென்ஸ் அண்ட் ஜென்யூன். See this? ஆட்டோ போலாமா? இல்லங்க, எங்கேஜ்டு. மீட்டர் போடலையா? இது வேற ஒருத்தருக்கு எங்கேஜ்டு. ஓஹோ. எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? நான் வந்து ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு. பின்னையே வந்த சவாரி கூட விட்டுட்டு பாத்தியா, மறுபடியும் வம்புழுக்கிறிய. எங்க வீட்டுக்கா? இல்ல, பார்க்குக்கு. எந்த பார்க்குக்கு? உனக்கு பிடிச்ச பார்க்குக்கு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உன்னை பார்த்ததுல இருந்து. ஏ, பயமா இருக்கா? பயமா? எனக்கா? ஏறி உட்காரு. என்னம்மா பந்து விளையாண்டுகிட்டு இருக்கியா? மீட்டர் விஷயம் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறிட்டும். உன்ன இந்தமா. என் பேரு அம்மா இல்ல, ராணி. ஓஹோ, என் பேரு ராஜா. உட்காந்து சாப்பிடியா? ஐயோ வேண்டாமா, நான் உன் கூட உட்காந்து சாப்பிடறத பார்த்தா யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க. உட்காரியான. உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஸ்வீட் எடு, இல்லைன்னா காரத்தை எடுத்துக்க. என்ன?
ஐட்டம் பிரமாதம்டா. ஆமாடா, டக்கரா இருக்காடா.